Tamil Bible Study. Praise Lord. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15 ஒரு முக்கியமான சாப்டர் இது. ஏன் அப்படின்னு சொன்னா, சவுல் விழுந்து போனதான காரியத்தை அறிந்திருக்கிறோம். அதுல முக்கியமான பகுதியை இந்த இடத்துல பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 15ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போ இன்னொரு காரியத்தை கதை சொல்றாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா 13ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தியர்களை முறியடிக்கிறதான ஒரு காரியம். அது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு 2வது வருஷத்துல இந்த காரியம் நடந்தது அப்படி சொல்லி பார்த்தோம். இந்த இது பின்புன்னு ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன அப்படின்னா, சவுலுடைய கீழ்ப்படியாமைய தொடர்ந்து பேசுகிறதான, எக்ஸ்போஸ் பண்ணுகிறதான ஒரு காரியத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுல் என்னென்ன பண்ணான், எப்படியெல்லாம் அரசாண்டான் அப்படின்றத குறிச்செல்லாம் சொல்லாமல். ஏன் அப்படின்னா 14ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் எப்படி பார்த்துருவீங்க. என்ன அப்படின்னா, சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொண்டான் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி 47வது வசனம், போன அதிகாரம் 47வது வசனம், இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோபாவியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான். அப்படின்னா இது மெனி இயர்ஸ் இருந்திருக்கும்ல, பல வருஷங்களாக நடக்கிறதான ஒரு காரியங்கள், நிறைய யுத்தங்கள். அப்போ அதை சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க, போன அதிகாரத்தில் முடிச்சுட்டாங்க. ஏன் 15ஆம் அதிகாரம் கொண்டு வராங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் அவனோடு கூட பேசின போது அதற்கும் அவன் கீழ்ப்படியாமல் போகிறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறதுக்காக தான் அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அவனுடைய லைஃப் ஃபுல்லாக ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையை போல் தாவீதினுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிப்போம். ஆனால் இதில் அப்படி சொல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கீழ்ப்படியாமல் தொடங்கினது, அதுக்கப்புறம் அதுலேயே அவன் கண்டினியூ பண்ணுகிறான் அப்படின்ற காரியங்களை பார்க்குறோம். அதுதான் 15. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். விசேஷமாக, உன்னை நான் ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறேன், இப்போதும் என்னுடைய வார்த்தையின் சத்தத்தை அது பார்த்தீங்கன்னா திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. நான் மனதிலே வைத்து பழி வாங்குகிறதான காரியம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அதை கர்த்தர் எப்போ செய்யணுமோ அதை சரியாக செய்கிறதான தேவன். அப்போ இது ஒரு நியாய தீர்ப்பை குறிக்குது. அமலேக்கியர் மேலே கர்த்தர் வைக்கிறதான ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிறதான காரியம். ரீசெண்டாக நான் மெசேஜ் எடுத்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பாயிண்ட்டை நான் கவர் பண்ணியிருப்பேன். அதனால ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்ன நடந்தது, அப்படியே கர்த்தர் ஒரு ஜாதியை அழிக்கும்படியா அல்லது ஒரு தேசத்துக்கு விரோதமாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். திரும்ப வாசித்துலாம். அதை 2வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த, அதாவது இஸ்ரவேலருக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைக்கிற, இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடை கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்படி சாமுவேல் மூலமா ஆண்டவர் பேசுறார். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, யாத்ராகம புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கோம். அதை நம்ம அவசியம் வாசிக்கணும். ஏன் கர்த்தர் இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. 17ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு யெகோவா நிசின்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. யெகோவா நிசி, கர்த்தர் அமலேக்கியர் மேல ஜெயம் கொடுத்த போது, அப்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற, அதாவது வெற்றியின் தேவன்
லார்ட் இஸ் த விக்டர் அப்படின்றதான பேர்ல என்ன பண்ணாங்க, அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப அந்த சம்பவம் நடந்ததான இந்த இடம் தான். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதாவது 17வது அதிகாரம் யாத்ராகமம் 13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஒரு வாக்கு தத்துவம் அல்லது ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கர்த்தர் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இதுதான் அங்கே நடந்ததான காரியம். அப்போ இதுலேயும் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. யோசுவாவுக்கு தெரியும்படியாக, செவி கேட்கும்படியாக அதை எழுதுனதை வாசி அப்படின்றாங்க. இப்போ மோசே வந்து கர்த்தர் எழுத சொல்கிறாங்க, இதை நான் வந்து இப்படியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொடுப்பேன், அதுக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லை. என்னதுன்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ பழி வாங்காத அப்படி காத்திருக்கிறதான அந்த தருணம். நார்மலாக நம்ம வந்து பொதுவாக 90% காத்திருக்கும்போது நாட்கள் ஆக ஆக நம்முடைய கோபங்கள்லாம் தனியே ஆரம்பித்து ஒரு மன்னிக்கிற ஸ்டேஜுக்கு நம்மளே போய்டும். சிலர் வந்து அவங்க செய்கிறதான சில காரியங்களை வச்சு கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. பட் ஆனால் நாட்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்படிதான் ஒரு யோசித்து பார்ப்போம், இதெல்லாம் அவசியம் இல்லை, போட்டோம், சமாதானமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மன்னிக்கிற இது கர்த்தர்ட்ட இந்த குணம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அதுதான். என்ன அப்படின்னா, அவரிடத்துல திரும்பாத வரைக்கும், அவர் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட இல்லாத வரைக்கும், அது எத்தனை நூற்றாண்டுகளாய் ஆனாலும் கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நியாய தீர்ப்பில் செய்கிறவராக இருக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா இதில் லெசன் அதை வந்து எழுத சொல்கிறார். அதாவது மோசே இருக்க மாட்டான், மோசையினுடைய நாட்களில் இது நடக்க போகிறதில்ல அப்படியும் அவங்களுக்கு தெரியுது. என்னன்னா, யோசுவாவின் செவி கேட்க நீ இதை வந்து செய்யணும் அப்படின்றாரு. அப்போ யோசுவாவினுடைய காலத்தில் வந்து ஜனங்க உள்ளுக்குள்ளார போகிறாங்க. அதுக்கப்புறம் யோசுவா என்ன பண்ணணும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வச்சிருக்கணும். இப்போ நியாயாதிபதிகள் காலமெல்லாம் முடிஞ்சு இப்போ ராஜாக்கள் காலம் ஏறக்குறைய ஒரு 400 வருஷம், ஒரு 500 வருஷம் அது கடந்திருக்கும். அப்போ கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாரு, மறந்து போயிருந்த காரியமாக இருந்தாலும் அதை குறித்து பேசுகிறார். அப்படியானால் அவர் மனதிலே அதை வைத்திருக்கிறார். அதை சுட்டி காண்பித்து சொல்கிறாரு, அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறார். அப்படியானால் எழுதப்பட்டதான காரியங்களை நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அதனால தான் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்றதுக்கு அடிப்படையான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து நாட்கள் ஆக ஆக நம்ம அறிந்திருக்கிற காரியங்களை கூட மறந்துடுவோம். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக கர்த்தர்ட்ட பயபக்தியாக இருக்கிற காரியங்கள், இது இப்படி செய்யணும் நினைக்கிறதான காரியங்கள், வைராக்கியமாக இருக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கிறத தியானிக்கிறத விட்டுட்டு சபைக்கு தான் போகிறத விட்டுருங்களேன், ஐக்கியத்தை விட்டுருங்களேன், கொஞ்சம் நாள் ஆக ஆக அப்படியே கூலாக நீங்கள் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ ஏன் பைபிள் வாசிக்கணுன்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். பைபிள் வாசிக்கணும், ஐக்கியத்தை விடக்கூடாது, சபை கூடத்தில் விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிற காரியங்களை நீ மறந்துடுவேன், ஆனால் நான் மறக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய வார்த்தைகளை மீறும் போது இது நடக்கும்னு சொன்னாலும் அது நடக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதர்கள் வந்து மனம் மாறி என்ன பண்ணலாம், இறக்கப்பட்டு விட்டுறலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாக நீ இறக்கம் கூட காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு வருகிறது. அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தர் தன்னிடத்துல மனம் திரும்பாத ஜனக்கூட்டத்தை அவர் மன்னிப்பது இல்லை. அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணதான அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் மேல அவர் செலுத்துகிறதான காரியம், அதை இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு இந்த இடத்துல பண்றார். சிம்பிளா சோதம் குமாராய் போல என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் வந்து அதை செய்கிறதான விதம் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து செய்கிறதான ஒரு காரியமாய் இருக்குது. தொடர்ந்து போலாம். 4வது வசனம். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி, ஆண்டவர் சொன்னதான அவருடைய மனம் என்ன விரும்புகிறது அப்படின்ற காரியத்தை என்ன பண்றான், அறியப்படுத்துறான். அல்லது இந்த செய்தியை வந்து என்ன பண்றான், அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து
பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார். எப்படி அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, அதாவது தேவனுடைய சிங்காசனத்திற்கு, அதனுடைய மீனிங் என்னன்னா, தேவன் இவர்களை ஆளுகை செய்யும்படியாதான் கொண்டு வர. இவ்வளவு நாள் பார்வோன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இப்ப தேவன் தான் இவர்களை நடத்தணும், தேவன் தான் இவர்களை ஆளுகை செய்யணும். கூப்பிடும் போது என்னதான் சொல்லுவாரு? என்னை ஆராதிக்கும்படி என் ஜனத்தை அனுப்பிவிடு அப்படிதான் சொல்லுவாரு. அப்ப அவரை சேவிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக தேசமாக வாழும்படியாக கர்த்தர் அவளை கொண்டு வரார். அப்படியானா காட்ஸ் ரூல், இந்த தேவனுடைய ரூல் அந்த இடத்துல காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அதனாலதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சேவிக்காதபடி, தேவன் நியமித்த பாதையிலே போக முடியாதபடிக்கு ஒரு கூட்டம் எழும்பி கிரியை செய்கிறது. அது அமலேக்கியர். அதே நேரத்துல இன்னொரு கூட்டம் காணப்படுது, அவர்கள் கேனியர்கள். இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டினார்கள். அப்ப அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த காரியமும் எழுதப்பட்டிருக்கு. யார் விரோதமா எழுப்பினாங்களோ அதுவும் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக தயவு பாராட்டினதான ஜனங்களுடைய கூட்டமும் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது சவுல் என்ன பண்றான்? அந்த காரியத்தை சொல்லி அவர்களை கேனியர் அப்படின்னு சொன்னா, இவர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மோசேயினுடைய மாமன், அதாவது ஃபாதர் இன் லா இருக்கார்ல, அவருடைய பெயர் ரெகுவேல். அவர் எந்த தேசத்து ஆசாரியார்? மீதியான் தேசத்து. அப்ப மீதியான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மீதியான் தேசம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஆபிரகாமுடைய பல பிள்ளைகளில் மீதியான் என்பவரும் ஒருவர். அதாவது கேத்துராள் என்கிறதான வேறு மனைவி, அதாவது சாராளுக்கு அப்புறம் விவாகம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்ப காணப்பட்டதான ஆண் பிள்ளைகள்ல மீதியான் என்பவர் ஒருவர். அதுவும் பெரிய தேசமாக மாறி இருந்தது. அப்ப அந்த மீதியானியர்கள்ல காணப்படுகிற ஒரு ட்ரைபா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேனியன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மாமனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் ஆதியாகம புத்தகத்துல 15:16 நீங்க கேனிய அப்படின்னு போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா பைபிள்ல இப்படி வருது. ஆதியாகம 15 ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஜாதிகள் வசிக்கிறதான அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஜாதிகளை குறித்து பேசுவார். அதுல கேனியரும் இருப்பாங்க. அப்ப கேனியர்களுடைய தேசம் என்ன அப்படின்னா, இந்த சீனாய் மலை பகுதியிலிருந்து வரும்போதே அந்த ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த ஜனங்க இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு தயவு பாராட்டினார்கள் இவர்கள். ஆதியாகம புத்தகம் 15:19 அதுக்கப்புறம் அதுல இருக்க ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுற மற்ற காரியங்கள் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை என்பதான காரியத்தை குறித்து எல்லாம் பேசுவாரு. அப்ப அங்க 19வது வருஷத்துல கேனியரும் கெனிசியரும் கத்மோசியரும் இப்படி இருக்கிறதான அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்ட்டு அந்த எல்லா தேசங்களின் பெயர், ஜாதிகளின் பெயர்னா தேசங்களின் பெயர் என்று அர்த்தம், கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்கதான் முதலாவது கேனியரை குறித்து நாம கேள்விப்படுகிறோம். அதற்கு பின்பு நியாயாதிபதியின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல நம்ம 16வது வருஷத்துக்கு வரும்போது, மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்சம் மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு ஜனங்களோட குடியேறினார்கள். அப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கலந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் தயவு பாராட்டினார்கள், ஃப்ரெண்ட்லி. இந்த வேற ஜனங்களா இருந்தாலும் இவர்கள் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரைபா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. இப்ப யூதா ஜனங்கள் இருக்கிறதான அந்த பகுதியில இவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இதான் நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் குறிக்குது. அப்புறம் நீங்க தொடர்ந்து நீங்க கேனியரை குறித்து வாசித்து வரும்போது, சிசேராவை கொலை பண்ணா பாத்தீங்களா ஒரு ஸ்திரீ, அவருடைய பேர் ஞாபகம் இருக்கா? அவ யாருன்னா கேனியன் ஆகிய ஏபேரின் மனைவி. அவ ஆமா, யாகேல் யார் அப்படின்னா கேனியன் ஆகிய ஏபேர் என்கிறதான உன்னுடைய மனைவியாய் காணப்பட்டா. அது ஒரு பெரிய ஃபேமிலியா காணப்பட்டது. அவர்கள் தனியா ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. என்னன்னா, மற்ற கேனியர்லாம் பிரிந்து போகும்போது ஏபேர் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வேணும்னா நீங்க அந்த கேனியர் அப்படின்றதான காரியத்தை குறித்து நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்ப கேனியர் தயவு பாராட்டினபடினாலே மற்ற ஜனங்களோடு கூட அவர்களை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி சவுல் அவர்களோடு கூட என்ன பண்றான், பேசுகிறான். அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க,
அப்படியே கேனியர், 6ஆவது வசனத்துடைய கடைசி பகுதி கொண்டேன். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து, இந்த வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், ஜனங்களை கூட்டுறான், தொகை பார்க்குறான், எல்லாமே பர்ஃபெக்டாக. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ஒரு குட் வாரியர். ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். 14th சாப்டரில் லாஸ்டெல்லாம் பார்க்குறோம், நிறைய யுத்தங்களை பண்ணால் யுத்தங்களில் தோல்வியே இது வரைக்கும் இல்லாததான ஒரு ராஜாவாக காணப்படுறான். ஸோ அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்காவாக காணப்படுது, ஒன்றும் குறையே சொல்ல முடியாது, அப்படி இருக்கு ஸ்டார்டிங். அப்போது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். தேவையில்லைன்ட்டு அவங்களுக்கு தோணுனதை என்ன பண்ணாங்க, அவங்க அழித்து போட்டாங்க. ஆண்டவரோ அவர் என்ன அழிக்கணும்ன்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இவர்கள் தங்களுடைய பார்வைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை முடிவு செய்கிறார்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திரும்பவும் பாவத்தை குறித்ததான காரியங்களில் இதையும் நம்ம உணர வேண்டும். என்னன்னா நம்முடைய பார்வைக்கு வந்து சில காரியங்கள் நலமாக இருக்கலாம், சில காரியங்கள் தேவை என்று இருக்கலாம், சில காரியங்கள் தேவையில்லைன்ட்டு நம்ம ஒதுக்கலாம் ஒரு மனுஷனாக. பாவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு காரியம் இது. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இவர்கள் தங்களுடைய பார்வைக்கு நலமானதை சூஸ் பண்றாங்க. இது ஒத்துக்கிறீங்களா? ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆரம்பத்துல நீங்க இதான் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்பிடன் ஃப்ரூட், இது வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட, இதை புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க லேவியர் புஸ்தகத்துல வர்றதை போல இந்த அனிமலை அசுத்தமான இதை வந்து சாப்பிடக்கூடாது, அசுத்தமான பறவையை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஹெல்த் இஷ்யூஸுக்காக கிடையாது. பிரமாணத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஹெல்த் இஷ்யூஸையும் குறிக்குது, ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணமாக வைக்கிற காரியங்களையும் குறிக்குது. பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்தம் இல்லாததுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணிய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆதியாகம புஸ்தகத்தில் அப்படி அல்ல. நன்மை தீமை அறியத்தக்க கனி என்பது அது வந்து மோசமானதோ பாவமானதோ புசிக்கத்தகாததோ அல்ல. ஆனால் அது ஏன் புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இட் வாஸ் ஃபர்பிடன் பை காட். தேவன் விலக்கினதான ஒரு கனி, அவ்வளவுதான். தேவன் விலக்கினதான காரியம் நம்முடைய பார்வைக்கு நன்மையாய் தென்படுமானால், அப்படின்னு தென்படுச்சு. அப்ப அப்படிதான் சொல்றா, இது புசிப்புக்கு நலமானது அப்படின்னே சொல்றா. எக்ஸாக்ட்லி அந்த வேர்டை யூஸ் பண்றா. அப்ப என்ன பண்றாங்க, எடுத்து அவ சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்குறான். அப்ப இதுல இருந்து ஒரு அடிப்படையாய் வந்து பாவத்தை குறித்து ஒரு காரியத்தை, ஏன்னா நம்ம பாவம் செய்கிறதான காரியம் அநேக வேளைகள்ல இது பாவம் இல்லை, இது எப்படி பாவம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நினைத்து செய்வோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தை இதற்கு விரோதமாக காணப்படுதா? கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்றார், இந்த பாவத்தை குறித்து இதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு, கர்த்தர் சொன்னார் அதனால நான் கீழ்ப்படிவேன் என்கிறதான மனநிலை காணப்படுமானால் இந்த ஒரு பெரிய பாவத்தை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப ஆகாக இவன் பிடிச்சிட்டு வந்து வச்சதான காரியம் வந்து பல விதமா நம்ம திங்க் பண்ணலாம். பட் எனக்கு தோன்றுகிற ஒரே காரியம் என்னன்னா, தன்னுடைய மேன்மையை, பெருமையை, பெரிதான ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறதற்காக அவன் செய்ததான ஒரு காரியமாக அது காணப்படுது என்று சொல்லிதான் பார்க்கிறேன். மற்ற ராஜாக்களை பிடிக்கும்பொழுது அதை வந்து அவனை ஜெயம் கொண்டேன் என்று டிஸ்பிளே பண்ணுகிறதற்காக. இது இப்படிதான். இப்ப அமலேக்கியரை வெற்றி கொண்ட போது யெகோவா நிசியே என்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பேர் வச்சு இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுவும் தன்னுடைய ஜெயத்தை பறைசாற்றும்படி தான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை அந்த முன்னிறுத்தி என்ன பண்றாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. வித்தியாசம் தான். இப்ப இந்த இடத்துல என்ன அப்படி சொன்னா, சவுல் பெரிதான ஒரு வெற்றியை தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் கொடுக்கிறான். அப்ப அந்த ராஜாவை வந்து உயிரோட கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்கள் முன்பாக காண்பிக்கிறதான ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா சவுலுக்கு பெருமையை கொண்டு வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதற்கு பின்பாக நீங்க போகும்போது அவன் வந்து ஜெயஸ்தம்பத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு போனான் அப்படிலாம் நம்ம வாசிப்போம். சரி, அது இருக்கட்டும். அது ரீசன் நான் சொல்லிட்டேன், ரொம்ப நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இதை பண்ணான் அப்படின்ட்டு சொல்லல பைபிள்ல, பட் யூ கேன் கெஸ். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஆண்டவர் புதிதாக பேசல. 13ஆம் அதிகாரத்துல
சாமுவேல் பேசினதான காரியங்கள் தான், பட் இட் இஸ் ரிப்பீட்டட் அகைன். எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்போது சாமுவேல் மனம் வந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அங்க வந்து ஒரு ஜெயஸ்தம்பம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டப்பட்டது. ஆனால் அது வேறு விதமான மானுமெண்ட். என்னன்னா, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி அதற்கு பேரும் என்ன பண்ணாங்க, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தந்தார், இல்லைன்னா தோற்று இருப்பார்கள் அந்த இடத்துல, அப்படி ஒரு பேர் என்ன பண்றாங்க, யெகோவா நிசி என்று வைக்கிறார்கள். இங்க ரொம்ப வித்தியாசமா அந்த வேர்டு நீங்க கவனிக்கணும். பல இடங்களுக்கு சென்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணானா, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை, அதாவது அதை பார்க்கிறவர்கள் சவுலுடைய பெயரை சொல்ல வேண்டும், அதுதான் ஜெயஸ்தம்பம். சவுலினால் கிடைத்ததான வெற்றி. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம்னா என்ன அர்த்தம்? ஜெயம்னா என்ன? வெற்றி. ஸ்தம்பம்னா மேபி பில்லர் இல்ல, ஸ்தம்பம்னா ஒரு பில்லர். அதை பார்க்கிறவங்களாம் இது என்ன அப்படின்னு சொன்னா, சவுல் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை என்ன பண்ணான், இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் கொடுத்தான் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே என்று அவனுடைய புகழ சொல்லும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மானுமெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படி பண்றான்னு நினைக்கிறேன். சரி, 13 அது அந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். 13 சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த பக்கமெல்லாம் வாழ்த்துதல், சாமுவேலை ட்ரீட் பண்ணுகிறதான காரியம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரிலீஜியஸ் சைட்ல இருக்கிறதான ஒரு சவுலை குறிக்குது. போன வாரம் நம்ம இதை குறித்தெல்லாம் பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒழுங்கா வந்தா என்ன பண்ணிடணும், அனல் உள்ளவங்களாம் வந்துடணும். இல்லை இன்னும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா குளிராவே இருந்துக்கணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இப்படி வந்து என்ன பண்ணக்கூடாது, அது இருக்கவே கூடாது. இது ஒரு டீச்சிங், வேதத்துல காணப்படுகிறது தானே டீச்சிங். இங்க ஒரு கால அங்க ஒரு கால வச்சிட்டு இருக்காத, கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்காத, எல்லாம் அந்த சேம் டீச்சிங் அடிப்படையில வருகிறதான ஆலோசனைகள் தான் அதெல்லாம். அப்ப வெளிப்படுத்தல் வரைக்கும் அது போது. நான் சொன்னேன், வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொன்னார்ல, அது வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. அப்ப இவனுக்கு ஒரு ரிலீஜியஸ் சைடு இருக்கு, கர்த்தருக்கு பயப்படணும், இப்படிலாம் கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு இருக்கு. அதனாலதான் அரைகுறையா என்ன பண்றான், அது ஒரு பக்கம் கீழ்ப்படிறான். இல்லைன்னா எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடலாமா, இவர் என்ன சொல்றது அப்படின்ட்டு. அடுத்து சாமுவேல்கிட்ட போய் எதுக்காக கேட்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடலாம், சாமுவேலை அசட்டை பண்ணிட்டு போயிடலாம். அப்படியும் பண்ண முடியல அவனால. சரியா? இப்ப இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இது அவனிடத்துல இருந்து நீங்க இந்த நெகட்டிவ் கேரக்டர் இருந்து நிறைய என்ன பண்ணலாம், நீங்க வேதத்திலே கற்றுக்கொள்ளலாம். இப்ப சவுலிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய காரியங்கள். சரி, அப்ப சாமுவேல் சொல்றான் சாமுவேலிடத்துல, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இவர் டிக்ளேர் பண்றார். நான் எல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், நிறைவேற்றினா செய்து முடித்து விட்டேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அப்படியானாலும் அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்ததானே அந்த ஆடு மாடுகளுடைய சத்தம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கேட்கிறான் கொஸ்டின். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்றா, ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு அவரு. இதை குறித்து நிறைய என்ன பண்ணலாம், பேசிட்டே போகலாம். பட் இனஃப். என்ன அப்படின்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றதான அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அது நீங்களே பார்த்துக்கோங்க, எப்போது அந்த வார்த்தைகள்லாம் வரும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இதை செய்வோம் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, எழும்பி போவாங்க அவங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்போம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவோம். அப்ப அவரு பேசினா கூட நம்முடைய தேவனாகிய இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இப்படிதான் நம்முடைய அப்படின்ட்டு. அப்ப என்ன ஒரு ஸ்டேஜ்ல உம்முடைய அப்படின்னு வரனா நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. எப்பன்னா தேவன் மேல ஒரு கசப்பு ஏதாவது வரும்போது தானே உம்முடைய தெரியும், நம்முடைய தேவன் தெரியும், சவுலுடைய தேவன் அவரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், இப்ப உம்முடைய தேவன்னு சாமுவேலை காமிச்சு சொல்றான். அப்படியானா கொஞ்சம் வருத்தம் ஒரு மேல. இது வந்து எப்பயுமே நடக்கவே நடக்காது. என்னன்னா, தேவன் மேல வருத்தத்தை சொல்றதே முதலாவது தப்பு. அடுத்து வந்து அதை வந்து தன்னுடைய வார்த்தையில வெளிப்படும் போது இப்ப சாமுவேலுக்கும் தெரியும் எவ்வளவு வந்து மோசமா இருக்கிறான், எந்த நிலைக்கு இவன் போயிட்டான் அப்படின்றது தெரியும். அப்ப உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்காக இதை செய்தார்கள் அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் சொல்றான். அப்போது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். அது வந்து சவுலே சொன்னதான காரியங்கள் தான். என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து
ஒரு சிறிய கோத்திரம், பென்யமீன் கோத்திரம் நாய் காணப்படுகிறேன், அதுல கீசுடைய குடும்பத்தானாய் காணப்படுறேன், நான் சின்னவன், அதாவது ரொம்ப ப்ராமினென்ட்டான ஃபிகர் கிடையாது நாங்கள் இஸ்ரவேலில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான். அவன் சொன்னதான வார்த்தை அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாமுவேல் அதை குறிப்பிட்டே சொல்கிறார், உம்முடைய பார்வைக்கு. நான் அப்போ அதை அந்த அந்த போர்ஷன் வரும்போது நான் சொன்னேன், அப்படி ரொம்ப சின்ன ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, கீஸ் வந்து பெரிய பராக்கிரமசாலியாக காணப்பட்டான். சவுலை குறித்து பார்க்கும்போதும் சவுல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷ தன்மை உடையவனாக அவன் வந்து சவுல் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டான். அந்த குவாலிட்டிஸ், எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸு பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட தன்மைகள்லாம் காணப்பட்டது. அற்பமானவன்லாம் கிடையாது. அப்போ என்ன வார்த்தை சொல்லப்படுது சாமுவேல்னா, உம்முடைய பார்வைக்கு, நீர் உண்மை இன்ஃபீரியராக நினைச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்வைக்கு சிறியவராக இருந்த போது அல்லவோ நீ வந்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய இந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களுடைய யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கும் பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கொள்ளையிடுகிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்டதான தேசத்தை கொள்ளையிடுகிறது நார்மலான ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அதை தடை பண்றாரு. தடை பண்ணும்போது அந்த காரியத்தை என்ன பண்ணிருக்கூடாது, ஃபார் என்ன ரீசனா இருந்தாலும் செய்திருக்க கூடாது. அதை வந்து செய்தார்கள். அப்ப அதை சுட்டி காண்பித்து சொல்றான், கொள்ளையின் மேல் பறந்து ஏன் இதை செய்தீர். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அதாவது ஆகாகை மற்ற ராஜாவை மட்டும் பிடிச்சிட்டு மற்றவங்களாம் சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ அப்படின்னா தன்னுடைய ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். திரும்பவும் சொல்றான் சாமுவேலுடைய தேவன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பெல்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ரொம்ப முக்கியமான 2 வார்த்தை. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆகும். நீங்க பல முறை கேட்டிருக்கீங்க. அடுத்து நிறைய செய்தி அதிலிருந்து எடுக்கலாம். எப்படி வந்து கர்த்தருடைய பார்வையில கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு முக்கியமாக காணப்படுது. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பிரதானமான காரியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டதோ, எதுதான் பிரதானமாய் காணப்பட்டது, கர்த்தரை செவிப்பதுன்னா அதுக்குள்ள எல்லாமே அடங்கி வந்துடும். ஆராதிக்கிறதான காரியம் எல்லாமே அடங்கி வந்துடும். சரியா? அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறதான காரியம், கர்த்தருக்கென்று போய் தங்களை சமர்ப்பித்து நியாய பிரமாணங்களின்படி பலிகளை இடுகிறதான காரியம், அப்படி சொல்றான். தகனங்களை பார்க்கும் சர்வாங்க தகனம்னா அதுல இருந்து நீ ஒண்ணுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆசாரியனு கூட ஒன்றும் போகாது. சர்வாங்கம் அப்படின்னா ஃபோல் பாடி என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கடாக்களுடைய பாடி வந்து கம்ப்ளீட்டா இருக்க, அதான் சர்வாங்க தகனம். அப்போ கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸை வந்து குறிக்குது. அது பிரமாணங்களில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை மாதிரி அந்த பலிகளை எல்லாம் நீ செலுத்துகிறது வந்து கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் வந்து பெட்டரா அப்படி நினைக்கிறியா நீ? கிடையவே கிடையாது. ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி நல்லா புரிகிறதான பாஷையில அரைகுறை கீழ்ப்படிதல், அல்லது தேவன் ஒரு கட்டளையை கொடுத்துட்டாருன்னா அதற்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது. நீ என்னதான் திங்க் பண்ணாலும் அதற்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது. நீ ரிலீஜியஸ் சைடு வந்து தேவ பக்தியின் பக்கம் வந்து தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் காண்பித்து நான் இப்படி தானே செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கப்படாது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் தேவன் நியமித்த காரியங்கள் தான். ஆனால் தேவன் இப்ப சொல்லுகிற சின்ன ஒரு காரியத்தை நான் தள்ளிட்டு தேவனுக்காக இந்த காரியத்தை பிரமாணத்தின்படி செய்கிறேன் என்று சொன்னாலும் அது என்ன பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிறைய விஷயங்களை நீங்க இதுல இருந்து என்ன பண்ணலாம், நீங்க உட்கார்ந்து வாசித்தீங்கன்னா ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை வந்து கடினமான வார்த்தை, அதுவும் தேவன் சொன்னதான அந்த பரிசுத்த பிரமாணங்களின்படி செய்கிறதான காரியங்களை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது. இதுக்குள்ளார ஆண்டவர் நம்மளை நோக்கி சொல்ற சிம்பிளான ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது கர்த்தருடைய பார்வை எப்படி காணப்படுது, கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரு அப்படின்றத ரொம்ப அழகா என்ன பண்றான் சாமுவேல் வந்து சொல்றான். இவ்வளவு நாலேஜ் எல்லாம் வந்திருக்குமா அப்படின்னா நிச்சயமா வந்து கர்த்தர் பேசினதான காரியங்கள் இது.
அவனுக்கு உணர்த்தினதான காரியங்களை தான் அவன் வந்து சொல்லிட்டு, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். நீங்க அப்புறம் போயிட்டு அந்த 2 வருஷங்களை தியானித்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்றான். என்ன அப்படின்னா, இது வந்து பாவம் அப்படின்ற உணர்வு தெரியுது. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சரி, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துருச்சு. ஆனா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து, இப்போ வந்து சாமுவேல்ட்ட என்ன பண்றான், மன்னிப்பு கேட்கிறான். அங்க சொன்னது என்ன, 24 சொன்னா, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்ய. இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் ஃபேக்ட்ஸ் அங்க. ஆனா இப்போ வந்து மனம் திரும்புகிறதான உண்மையான மனம் திரும்பினா சாமுவேல்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதாது, சாமுவேல்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆக்சுவலா ஏன்னு சொன்னா, சாமுவேல் வந்து இவன் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சைட் லீடராக இருக்கிறானோ அதே மாதிரி அவன் ரிலீஜியஸ் லீடராக காணப்படுறான். அப்போ அவன்கிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்போ 2 பேருமே தேவனுடைய ஊழியர்கள், சவுலும் சரி சாமுவேலும் சரி. ஆனால் அது வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினால்தான் இப்போ இப்படிப்பட்டதான இந்த கடிந்து கொள்ளுதல் உண்டாகுது. அப்போ மனம் திரும்புதல் அவனுக்கு சரியா உண்டாயிருந்தா சாமுவேலிடத்திலே மாத்திரமல்ல கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய கட்டளையை மீறினேன் என்று அறிக்கை பண்றான். ஆனால் வந்து என்ன சொல்றான், நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ள முடியும். எப்படி, எந்த வசனம்? ஆமா, 25. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரும் அப்படின்னு சொல்றான். இந்த பாயிண்டே வந்து அவன் கர்த்தர்கிட்டையும் மனம் திரும்பி இருந்தான் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருந்திருக்கும். அது அதுக்கப்புறம் எப்படி போயிருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை இந்த வார்த்தை வந்து உன்னை தள்ளினான்ற வார்த்தை சொல்லப்பட்டாயிட்டு. சரி, அப்போ அதுல இருந்தும் ஒரு லெசன் இருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தரை ஒருத்தர் மறுதளித்துட்டு போறான் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பு அவன் மனம் திரும்புதல் அவனுக்கு உண்டாகிறது இயலாத காரியம் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த மாதிரி. அப்ப கர்த்தர் வந்து அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு அல்ல, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பூர்ணமாக மனம் திரும்பி வருவான். அந்த பூர்ணமான மனம் திரும்புதலுக்குள்ள அவன் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். இதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்கிறதான காரியம். அப்ப அதன் அடிப்படையில் தான் நமக்கு தோணும், ஒருவேளை இவன் வந்து ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட திரும்ப ராஜாவாக இவனுடைய சந்ததியவே வைத்திருப்பாரா அப்படின்ற கேள்வி வரும்போது இவன் வரமாட்டான் அப்படிதான் அர்த்தம். வந்திருந்தா அவர் வைப்பாரு, ஆனா வரமாட்டான். அதனால்தான் ஆண்டவர் மிக தெளிவாய் 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா உன்னை நான் தள்ளிட்டேன் அப்படின்ற வார்த்தையும், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியை நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், என்றென்றும் ராஜாவாக வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறதான காரியமும் என்ன பண்ணாது, அங்க வந்திருக்காது. அது 13ஆம் அதிகாரத்துல அது காணப்பட்டுச்சு. அப்படியாக ஒரு வசனம் 13ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்துல, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். இப்ப இந்த 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 வார்த்தை வந்து கரெக்ட். என்னன்னா, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னார் அப்படி இல்லை, சவுலுக்கும் தேவனாகிய கர்த்தர் இல்ல. அப்ப உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் ஆளுகை செய்கிறதான ஒரு காரியம் உண்டாயிருக்கும்னு சொல்றான். ஆனா அவன் மிஸ் பண்ணிட்டான். சரி, 26 வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்படியானால் டெஸ்பரேட், எப்படியாவது இதுல இருந்து தப்பணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா வேற மாதிரி நினைக்கிறீங்களா, நான் ராஜா நான் சொல்லி போறானே அப்படி கூட இருந்திருக்கலாம், நான் சொல்லி நீ போறே, ஏன்னா அந்த டைம்ல ஈகோ வந்து எட்டி பார்க்க முடியும்ல, அப்படி கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவனை போக விடாம அவனுடைய சால்வையை பிடிச்சுக்கிட்டான், அது கிழிந்து போயிட்டு. அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்ப ஏற்கனவே இவன் தோழனா இருந்தானா தாவீது, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அடுத்த அதிகாரத்தை போய் வாசிக்கும் போது இந்த 16ஆம் அதிகாரம் ஆக்சுவலா 15க்கு முன்னாடி வந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோணும். அதை நம்ம பார்க்கலாம், 16, 17 எல்லாம் பார்க்கும்போது அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்போ வந்து தாவீது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் சவுலுக்கு அப்படின்ற காரியத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு அதிகாரம் வந்து அடுத்ததாக அந்த பார்ட் வந்து எழுதப்பட்டிருக்கும். பட் ஆனால் இது வந்து உம்முடைய தோழனுக்கு அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அப்பயே வந்து
இவன் வந்து அறிந்திருக்கிறான் அப்படின்னு எடுக்கலாம். சரி, வாட் எவர் இட் இஸ், நம்ம அது போகும்போது பார்க்கலாம். அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருக்கிற அதை எடுத்து உன்னுடைய தோழனுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஐ மீன் தாவீதை மீன் பண்றான். ஆனா சாமுவேலுக்கு வந்து தெரியாது அது அவன் தான். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அதற்கு அவன், அதாவது சவுல், அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் அப்படின்னு கேட்குறான். என்னை கனப்படுத்தும். இப்படி வந்து விட்டுட்டு போனா என்ன பண்ணுவான், கனத்தை எழுந்துருவான். இப்படிதான் கனம் வந்துச்சு. கர்த்தர் அவனை அபிஷேகித்து அவனை வந்து சாமுவேல் எல்லாருனாடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதான அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சமஸ்த இஸ்ரவேலும் ஏற்றுக்கொண்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான காரியங்களை இருக்கிறவங்க பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க. அட்லீஸ்ட் மூப்பருக்காவது க்ளோஸாக இது தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இனி வந்து சேனைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து இவன் கனஈனப்பட்டவனாக மாறி விடுவான். ஆனப்படினால அவன் என்ன சொல்றான், மன்னித்து என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரும் என்று சொல்லி, உன்னுடைய தேவன் உம்முடைய தேவன்றத 3வது தடவை பார்த்துட்டு இந்த அதிகாரத்திலே. அப்போ அவனுடைய மனம் இன்னும் கர்த்தரை நோக்கி அக்செப்ட் பண்ணிட்டு என்னுடைய காட் அப்படின்றதுக்கு வரல இன்னும். அப்போது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். இதான் இன்னொரு ரிலீஜியஸ் பக்கம். கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். இனி தன்னை யார் கொல்ல முடியும், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இதுதான் வந்து 15th சாப்டர். இன்னும் ரொம்ப நேரம் கூட அதை தியானித்து பார்க்கக்கூடியதான காரியங்கள் அதில் அடங்கி இருக்குது. சரி, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அடுத்ததுக்கு போகலாமா இல்லை முடிச்சுக்கலாமா?